உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நீரிழிவு பாதிப்பு வராமல் தடுப்பது எப்படி, பாதிப்பு ஏற்பட்டால் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து மருத்துவர் மோகனுடன் கலந்துரையாடுகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். வேர்ல்டு டயபெட்டிக் டே அந்த நாளில் நம்மோடு இந்த சர்க்கரை நோய் குறித்தும் இதனுடைய பாதிப்புகள் குறித்தும் அதனுடைய விவரங்கள், அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய புள்ளி விவரங்களோடு தகவல்களை தெரிவிக்க நம்மோடு மருத்துவர் வி மோகன் இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். டாக்டர், இப்போது எந்த லெவலில் இருக்குது வேர்ல்டு லெவலில் இந்த சர்க்கரை நோய் பாதிப்புகள் எண்ணிக்கை எவ்வளோ பேருக்கு இருக்குது? இந்தியாவுடைய எண்ணிக்கை, அந்த பாதிப்பு எண்ணிக்கை எப்படி இருக்குது? உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரலாம் இது 500 மில்லியன், அதாவது 50 கோடி மக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அது 800 மில்லியனாக 80 கோடியாக கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு 2-3 வருஷத்தில் 1 பில்லியன் கிராஸ் ஆகிடும். உலகத்தினுடைய டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே 6 பில்லியன் தான். அதில் 7 பில்லியன் வச்சுக்கலாம். அதில் 1 பில்லியன் மக்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் 10 கோடி, அதாவது 101 மில்லியன் ஆளுங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. பொதுவாகவே இந்த நீரிழிவு நோய்க்கு சாப்பாட்டு முறை காரணம்னு சொல்கிறாங்க. சாப்பாடு அது அந்த ப்ராசஸ் இல்லைனாக்கா அதை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் நீரிழிவு ஏற்படுறது காரணமா, இல்லை வேறு என்ன காரணம்? எதனால் அதிகமான ஆட்கள் நீரிழிவால் பாதிக்கப்படுறாங்க? முக்கியமான ஒரு காரணம் நம்ம சாப்பிட்ற ஆகாரம் தான். அதுவும் குறிப்பாக சொன்னால் சாதம், ரைஸ்னால தான் நீரிழிவு நோய் வருதுன்றது இப்போ நாங்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அது கூட இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. உடல் பயிற்சி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது என்ன ஆகிடும்? உடல் பருமன் அதிகமாகிடும். ஒபேசிட்டி அது வெயிட் ரொம்ப அதிகமாகிடும். அந்த எடை அதிகமாக ஆகிறது தான் ஒரு முக்கியமான காரணம். நீரிழிவு நோயினுடைய அதிகமாக அந்த போயிட்டே இருக்குதுல்ல, அந்த எபிடெமிக் லெவலுக்கு போயிட்டுருக்கிறதுக்கு காரணமே மக்கள் குண்டாயிட்டே வராங்க. இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். இது தவிர ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டென்ஷன், இதெல்லாம் கூட இன்னொரு காரணம். நீரிழிவு நோய்ன்றது நேரடியான ஒரு உடலில் பிரச்சனையை உண்டு பண்ணுமா, இல்லை வெவ்வேறு விதங்களில் பிரச்சனையை ஏற்படுத்துமா? என்னது நீரிழிவு நோயால் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறது? சோர்வாக இருக்கும், புண்ணு வந்தால் ஆறாது, அதெல்லாம் நீரிழிவு நோய் கண்ட்ரோல் பண்ணால், கட்டுப்பாட்டில் வச்சுட்டா கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் என்ன பயப்பட வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வரக்கூடிய விளைவுகள், சிக்கல்கள், அது கண், சிறுநீரகம், இருதயம், கால்கள், நரம்பு, ஈவன் செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட எஃபெக்ட் பண்ணும். இப்போ 10 கோடி மக்களுக்கு வந்துடுச்சுன்னா, அந்த 10 கோடி மக்களுக்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு மருந்து கொடுக்கணுமே, அது இல்லை எங்களுடைய பயம். அதில் ஒரு 25% மக்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். எங்கே போக போகிறோம்? டயாலிசிஸ்க்கு எங்கே போக போகிறோம்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எங்கே போக போகிறோம்? நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால் அதெல்லாம் தடுக்கணும்னா நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் வைக்கணும். நல்ல கட்டுப்பாட்டில் வச்சா அந்த சிக்கல்கள்லாம் தவிர்க்கக்கூடியவை. இப்போ நீரிழிவு நோய் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் ப்ரிகாஷனரி பண்ணாக்கா, இல்லை என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணாக்கா நீரிழிவு வராமல் தடுக்கலாம், இல்லை அப்படி தடுக்க முடியுமா? கண்டிப்பாக தடுக்க முடியும். இந்த காரணத்தை பற்றி சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான இது சொல்லலை. அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீரிழிவு நோய், இந்த ஹெரிடிட்ரி, அவங்களுக்கு தான் அது முக்கியமாக அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு இருக்குது, அப்போ எனக்கு கண்டிப்பாக வந்துடுமா? வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் அப்போ கூட நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒரு தாலி, ஒரு பிளேட் எடுத்துட்டால் அதில் பாதி வெஜிடபிள்ஸ், காய்கறிகளாக இருக்கணும். ஒரு போர்ஷன் புரத சத்து இருக்கிறது. அதாவது நான் வெஜிடேரியன்னா முட்டையோ அல்லது மீனோ கோழியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இந்த கடலை, பயிறு, சுண்டல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் அந்த லாஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம ரைஸ் வச்சுக்கணும். இல்லைனா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் குறைச்சி மாற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஹெல்த்தி டயட் ஆகிடுது. இது கூட உடல் பயிற்சியும் தேவை. ஒரு மணி நேரம் டெய்லி நடக்கணும். கூட தூக்கமும் கரெக்டாக இருக்கணும். மருந்துன்னு எடுத்துட்டிங்கன்னா மாத்திரையிலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். மாத்திரையிலேயே ஒரு 6-8 டைப் ஆஃப் மாத்திரைகள் இப்போ வந்திருக்கு. அதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏபிசின்னு சொல்லுவேன். ஏன்னா A1C, இந்த 3 மாதம் கண்ட்ரோல் டெஸ்ட், அது 7க்குள்ளே இருக்கணும். பின்னா பிளட் ப்ரெஷர், நமக்கு ரத்த கொதிப்பு, பிபி, அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும். சின்னா கொலஸ்ட்ரால். அப்புறம் ஒரு டி கூட இருக்குது, டிசிப்ளின், டயட்டு, எக்ஸசைஸ். இந்த ஏபிசிடி மந்த்ரா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா
இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேயில் என்னுடைய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 கோடி மக்களும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து ஒருத்தருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல், சிக்கல்கள் இல்லாமல் வந்து கட்டுப்பாடில் வைக்க முடியும்.